கல்வி என்பது எப்போவுமே அழியாத ஒரு சொத்து. அது எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, யாராலையும் அழிக்கவும் முடியாது, யாராலையும் திருட முடியாது. எப்படின்னு சொல்லி நம்ம கல்வியை பற்றி நம்ம ஓரளவுக்கு சரி தெரிஞ்சிருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் கல்வி மிக மிக முக்கியம், மிக மிக அவசியம். ஒரு மனிதனை முழு மனிதனாக்குறதுக்கும் சரி, ஒரு மனிதன்ட்ட இருக்கிற திறமைகளையும் அறிவுகளையும் அவனோட வாழ்க்கையை அழகாக்கி கொள்றதுக்கும், அதையும் தாண்டி அந்த சமூகத்தில் ஒரு அழகான மனிதனாக வாழ்கிறதுக்கும் எல்லா விதமான அவ்வளோ விடயங்களுக்கும் இந்த கல்வி ஒரு வழிகாட்டியாக இருக்குது. அப்போ அதனால தான் ஒரு காலத்தில் அந்த கல்வினா என்னன்னு தெரியாமல் இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு கொஞ்ச நாள் போக போக இந்த கல்வியை கற்றா ஒரு ஒரு குழந்தை ஒரு மனிதனாக முழு மனிதனாக மாற முடியும், மாறலாம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு எண்ணத்தோடு தான் இன்றைக்கி எல்லாருமே கல்வி கற்றே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கி குழந்தைகள் முதல்ல அந்த கல்வி குழந்தைகள் முதல்லையே ஆரம்பிக்கணும் எப்படின்னு சொல்லி இந்த கல்விக்காக நிறைய பேர் பாடுபடுறோம். எங்களோட பிள்ளைகளை படிக்க வைக்கணும், சமூகத்தில் படித்த பிள்ளைகளை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கல்வியை பற்றி நிறைய சொல்லிட்டு போகலாம். அந்த வகையில் கல்வி ஒவ்வொருத்தருக்கும் மிக மிக அவசியம். அதே போல் ஒவ்வொரு குழந்தையும் இன்றைக்கு படித்தே ஆகணும். அப்படி படித்தா தான் அந்த குழந்தைகள் எங்கள் சமூகத்தில் வாழ முடியும். அதுக்காக கல்வி மிகப்பெரிய ஒரு சொத்தாக இருக்குது. அந்த வகையில் இன்றைய தினம் 1ஆம் ஆண்டுக்காக பாடசாலைக்கு செல்ல இருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய கல்வியின் முதல் நாள் இன்று நீங்கள் இன்றைய நாளிலிருந்து உங்களுடைய இன்றைக்கு குழந்தையாக பாடசாலைக்கு சென்று படித்து வளர்ந்து வரும் காலங்களில் இன்றைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் கல்வி கற்ற ஒரு முழு மனிதனாக இந்த சமூகத்தில் வாழ போகிறீங்க. அதுக்கான முதல் அடி இதுதான் இன்றைய தினம். எனவே நீங்கள் பாடசாலை சென்று அறிவையும் ஆற்றலையும் திறமையையும் எல்லாத்தையுமே இந்த கல்வி மூலமாக பெற்று சிறந்த ஒரு கல்வி கற்ற ஒரு பிரஜையாக இந்த சமூகத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் பாடசாலை செல்ல இருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். அதே போல் இந்த குழந்தைகளுக்காக என்னோடய குழந்தையை நான் ஒரு அழகான சிறப்பான கல்வி கற்ற ஒரு குழந்தையாக மாற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் சகல விதமான உதவிகளை செய்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்திகிட்ருக்கிற ஒட்டுமொத்த பெற்றோர்களுக்கும், அதே போல் இந்த குழந்தைகளை 1ஆம் ஆண்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடமாக அந்த குழந்தைகளோட ஒரு தாயாக ஒரு ஆசிரியராக இருந்து அந்த குழந்தைகளை வழிநடத்தி இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய மாணவர்கள் 1ஆம் ஆண்டுக்கு பாடசாலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறது எண்ணற்ற உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே போல் உங்களோட சந்தோஷம் போல் உங்களோட ஆசீர்வாதங்களோட நீங்கள் கற்பித்து கொடுத்த இந்த குழந்தைகள் பாடசாலைக்கு போகிறாங்க அப்படிங்கல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதே போல் உங்களோட எண்ணம் போல் இந்த குழந்தைகள் பாடசாலைக்கு சென்று சிறப்பான அழகான கல்வி கற்ற வெற்றியாளர்களாக எதிர்காலத்தில் நீங்கள் உயர்ந்து பார்க்குற அளவுக்கு உங்களோட குழந்தைகள் வளம் வருவாங்க இந்த சமூகத்தில். அதனால் உங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னோட மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறேன். அதே போல் ஒவ்வொரு ஆசிரியர்மாருக்கும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் தங்களோட குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்து சமூகத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது போல் ஆசிரியராகிய உங்கள் மத்தியில் அதை விட பல மடங்கு இருக்கும். என்கிட்ட படிக்கிற குழந்தைகள் எதிர்காலத்தில் சிறப்பான அழகான கல்வி கற்ற குழந்தைகளாக வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்கள்கிட்டையும் நிச்சயமாக இருக்கும். எனவே உங்களோட எண்ணம் போல் அனைத்து குழந்தைகளும் சிறப்பான பிரஜைகள் அந்த சமூகத்தில் வாழணும். அதே போல் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நேற்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி உறவுகளை.